வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்டிஇடி 2025 பேப்பர் 1 தேர்வு முடிவு எப்பொழுது? தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதித் தேர்வு 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வுக்கான முடிவு எப்பொழுது வெளியிடப்படும்? அதாவது ரிசல்ட் டேட் எப்போ, என்ன காரணத்திற்காக ரிசல்ட் டேட் டிலே ஆகிட்டு இருக்குது, அதே போல் முன்பு அறிவிக்கப்பட்ட தேதியில் என்ன வகையான மாற்றங்கள் இருக்குது, என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு முடிவு தள்ளி போகிறது அப்படின்றத பார்ப்போம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதித் தேர்வு 2025 பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 லோயர் அப்பர் அப்படின்ற மாதிரி ரெண்டு வகையான தேர்வு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதப்பட்டிருக்கு. இது நவம்பர் மாதம் 15 மற்றும் நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்றது. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் 15/11/2025 நடைபெற்றது. அது எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2025 வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்னும் முடிவதற்கு 4 நாட்களே உள்ள நிலையில் ஏன் இன்னும் தேர்வு முடிவுகள் வெளியிடவில்லை என தேர்வு எழுதியவர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெரும் எதிர்பார்ப்பையும் கேள்விகளையும் வைத்துள்ளனர். என்ன காரணத்திற்காக இந்த தேர்வு முடிவு இன்னும் வெளியிடவில்லை? தேர்வு எழுதப்பட்ட 1 மாதங்கள் 2 மாதங்களாக உள்ள நிலையில் 1 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. என்ன காரணத்துக்காக அது முடிவடைஇல்லை, தேர்வு வரல அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதின உடனே எக்ஸாம் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. அந்த ஆன்சர் கீயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில கொஷின் தவறாக இருக்குது, அதற்கான எங்களுக்கு கிரேஸ் மார்க் வேணும், அந்த கிரேஸ் மார்க் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டது. அதாவது டிஆர்பிக்கு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த முன்வைப்பை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, அதாவது அப்ஜெக்ஷன் கொஷின் கிளைம் அப்படின்ற முறையில் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும், அதாவது பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தம் 7. அந்த கிளைமில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 3 மார்க்கும் மீதம் இருக்கக்கூடிய மற்ற சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 அப்படின்ற முறையில் 7 மார்க். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 அப்ஜெக்ஷன் கிளைம் அப்படின்ற மாதிரி வச்சுக்க சொன்னாங்க. அதாவது அப்ஜெக்ஷன் எக்ஸாமினேஷன் கிளைம் 7 வச்சு தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு 3 மார்க், மற்றதுக்கு 4 மார்க் அப்படின்னு வரையும். இதில் அப்ஜெக்ஷன் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3/12, அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட் அப்படின்னு 3ஆம் தேதி வரைக்கும் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு குறைஞ்சது 1 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. டிஆர்பி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நடத்தலாம், குறைந்தது 1 மாதத்திற்கு அந்த கால்குலேஷன் அடிப்படையில் டேட் ரிசல்ட் வெளியிடுவாங்க. அப்படி பார்க்கையில் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஆஃப்டர் 1 மந்த், அதாவது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ரிசல்ட் வெளியிடப்படும் பட்சத்தில் 3/1/2026, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி டிஆர்பி டெட் எக்ஸாம் பேப்பர் 1 எழுதக்கூடியவங்களுக்கு இந்த தேர்வு முடிவு 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கிறது. அதாவது 3 முதல் 5ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தேர்வு முடிவு 3 முதல் 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 2026ஆம் ஆண்டு ஃபஸ்ட் வீக் வாக்கில் இந்த தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட், அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்டர் டேட்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முடிவடைந்ததாகவும் அப்ளை பண்ணதாகவும், அதிலிருந்து பார்த்திங்கன்னா 1 மாத காலங்கள் எடுக்கப்பட்டு ரிசல்ட் வெளியிடப்பட்டு வருவதாகவும் கூறப்படுது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அல்லது 5ஆம் தேதி முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என எதிர்பார்ப்புகளும் அது சார்ந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக கிரைஸ் மார்க் வேண்டும், பூஸ்ட் மார்க் வேண்டும், அதேபோல் கட் ஆஃப் மார்க்கில் குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு. அந்த காரணத்துக்காகவே தேர்வு முடிவு வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 எழுதி பேப்பர் 1க்காக தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்கள் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதில் தேர்வு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டாலும் அடுத்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே அதற்கு தயாராகுவது சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை குறைக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், அதாவது டெட் எக்ஸாம் சம்மந்தமாக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த தகவல் எங்களுக்கு தேவையில்லாது, அதாவது நீங்கள் தெரியக்கூடிய இந்த தகவல்கள் விவரங்களை தெரிஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு
இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றது தெரியல. ஆனால் புதிதாக தேர்வு எழுதுவதற்கு தயாராகுபவர்கள் இந்த விவரங்களை வந்து தெரியாதவர்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது தேர்வு முடிவு வெளியிடும் அப்படின்ற மாதிரி, என்ன காரணத்துக்காக டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அப்ஜெக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கிளைம் பண்ணியிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்ஸாம் வந்து மொத்தம் 7, அதாவது பேப்பர் ஒன்று பற்றி 7, இதில் வந்து இங்கிலீஷ் வந்து 3 இருக்க மாதிரியும், அதே பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரூஃப் வச்சு வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த தடவை வந்து நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. புதிதாக இந்த தகவல் தெரியாதவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்ஜெக்ஷன் டிராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்ஷன் டிராக்டர் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/3, அதனால் வந்து 1 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகும். ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நமக்கு தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும், அதாவதுனா இது வந்து அதிகாரப்பூர்வமான அரசு தரப்பில் வெளியிடப்படும் பட்சத்தில் எப்பொழுது தேர்வு முடிவு வெளியிடும் என்பது வந்து உறுதிப்படுத்தப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வந்து நமக்கு டெட் எக்ஸாம் சம்மந்தமாக மற்ற தேர்வு முடிவுகள், மற்றபடி பார்த்திங்கன்னா டைம் டேபிள், அதாவது அடுத்து நடக்கக்கூடிய 2026 நடக்கக்கூடிய டைம் டேபிள் ஷெடியூல், இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு உடனே கிடைப்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பற்றிய ஏதேனும் கூடுதல் விவரங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம்.